லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒரு நிமிஷம், நான் சொல்றத நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தா. ஏய் நிறுத்து. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? என்ன தைரியம் இருந்தா நீ ஏன் வீட்டுக்குள்ள வருவ? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மா மா சொன்னா கேளுங்கம்மா. அத விடுங்க. விடுங்கம்மா. ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி அம்மா. ஐயோ கோகிலா, கோகிலா என்னாச்சு? அவ முன்னாடி என்ன இப்படி கத்துறல? கோகிலா கோகிலா வேண்டாம் விடு. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, தேவையில்லாம எதுக்கு அவங்கிட்ட இவன் எக்கெடுக்கிட்டு போறான். உனக்கு உடம்பு சரியில்லைதான், ஆனா யமுனா நான் தாலி கட்டின பொண்டாட்டி. அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல முடியாது. இங்க பாருங்கம்மா, அவளுக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கு. என்னடா உரிமை இருக்கு? என்ன பெரிய உரிமை இருக்கு அவளுக்கு? ஒரு தாலி கட்டிட்டா உரிமை வந்துருமா? அதுவும் திருட்டு தாலி. இந்த தாலி இருக்கிறதுனால தானே உரிமை வரும். அதையே அத்தி எரிஞ்சிட்டா. சொன்னா கேளுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. கோகிலா கோகிலா சொல்றது கேளு, விடுமா. ஐயோ சொன்னா கேளுங்க. கேளுங்கம்மா. தாலி இருக்கிறதுனால தானே உனக்கு வேற உடம்பு சரியில்லை. இப்ப தாலி இல்லல்ல, அவளை வெளியில போ சொல்லு. நீ என்னடா சொல்றது? நானே இல்ல பொழுது வெளியில சொல்றது. போடி. என்ன இது? இவ்வளவு மோசமான கனவா இருக்கு. அக்கா நேத்து போனார்டி, இப்ப வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல. என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. என்னக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவருக்கு அங்க என்ன பிரச்சனையோ என்னவோக்கா? நீ ரொம்ப சாதாரணமா சொல்ற. நேத்து தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. தாலி கட்டின கையோட என்னை விட்டுட்டு போனாரு. அங்க என்ன வேணாலும் இருக்கட்டும்டி, எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அவருக்கு அங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அதே மாதிரி தானே துர்கா எனக்கும் இருக்கும். திடுதுப்புன்னு அவங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்னு கிளம்பி போனாரு. அங்க என்னாச்சு, அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்ல இங்க என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டிருக்கணும்லடி. சரி நீ புலம்பாத, நான் அம்மா வராங்களான்னு பாக்குறேன். நீ போன் பண்ணி பேசு. சார், இதுல இருக்க மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சார். சரிங்க. யமுனா, அம்மாவுக்கு மருந்து வாங்க போயிட்டு இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன். அக்கா என்னாச்சு? மருந்து வாங்க போறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும்க்கா. ஒரு நிமிஷம் கூட என் கூட போன்ல பேச முடியாத அளவுக்கு அவருக்கு என்ன பிஸி? அவங்க அம்மா கிட்ட கல்யாண விஷயத்த சொல்லிட்டேன், சொல்லலன்னு கூட சொல்ல முடியாதா? ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. சிஸ்டர் இந்தாங்க. கொடுங்க சார். அப்பா ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். போயிட்டு வா.
யாருக்கா? கார்த்திக் தான். இவ்ளோ நேரம் நீ அவருக்கு பண்ணிட்டு இருந்த, அவரு பண்றப்ப நீயே போனை கட் பண்ற? நான் கூப்பிடும் போது மட்டும் அவர் பிஸியா இருந்தார்ல, இப்ப அவர் ஃபோன் பண்ணா மட்டும் நான் எடுக்கணுமா? என்னக்கா இதெல்லாம்? நேத்து தானே கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள நீ ஏன் இப்படி சண்டை போட ஆரம்பிக்கிற? ஃபர்ஸ்ட் போன் எடுத்து பேசுக்கா. சொல்லுங்க. சாரி யமுனா, நீ ஃபோன் பண்ணும்போது எடுத்து பேச முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்ன ஆச்சு கார்த்திக்? நேத்து ஃபுல்லா ஃபோன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இல்ல யமுனா, சும்மா இருந்தவளை கூட்டிட்டு போய் இப்படி தாலி கட்டிட்டு இப்ப நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன கார்த்திக் அர்த்தம்? சாரி யமுனா, என்னோட நிலைமை அப்படி. ஏன் நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் என்ன பதில் சொல்றது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அது இல்ல யமுனா, அம்மாவுக்கு இங்க ரொம்ப சீரியஸ் ஹார்ட் அட்டாக். அதுவும் இல்லாம அம்மாவை அப்படி பார்த்துட்டு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கார்த்திக், உங்களை பத்தி மட்டும் எப்பவும் யோசிக்காதீங்க. எப்ப பாரு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்களோ, எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு மட்டும் யோசிக்கிறீங்க. அப்ப நான் யாரு? யமுனா, அதான் நான் சாரி சொல்லிட்டேனே யமுனா. சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாமே சரியாயிடுமா? இப்போவும் நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. என்கிட்ட பேச கூட உங்களுக்கு நேரம் இல்லைல்ல. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப எனக்கு ஃபோன் பண்ணுங்க. யமுனா, ஒரு நிமிஷம். யார் கார்த்தி போன்ல? காலேஜ்ல இருந்து ஃபோன்பா. அது 10 நாள்லாம் லீவு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டைமா, அதான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். கார்த்தி அதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்ற? எப்படிக்கா இப்படி ஒரு சுயநலவாதியா மாறிட்ட? என்ன துர்கா சொல்ற? கார்த்திக் சார் இவ்ளோ கேள்வி கேட்டியே, ஒரு வார்த்தையாவது அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ மட்டும்தான் அவர்கிட்ட கேள்வி கேப்பியா? அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி வந்தனே, அவங்கள பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டியான்னு கார்த்திக் சார் உன்னை திருப்பி கேட்டா அப்ப உன் முகத்தை எங்கக்கா போய் வச்சுப்ப? அது சாரி டி. என்கிட்ட சாரி சொல்லி என்னக்கா பிரயோஜனம்? அது யாருக்குமே தெரியாம நடந்த கல்யாணம். இதுல நம்ம அம்மாவுக்கு வேற இன்னும் சொல்லல. அது அந்த பதட்டத்துல அவங்க அம்மாக்கு எப்படி இருக்குன்னு கேட்காம விட்டுட்டேன். ரொம்ப தப்புதான். முதல்ல நீ எதுக்கும் அவசரப்படாதுக்கா. உன்ன மாதிரியே கார்த்திக் சாருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும்க்கா, அதை புரிஞ்சு நடந்துக்கோ. நீ சொல்றது கரெக்ட் தான் துர்கா. நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? அண்ணி, உங்களுக்கு பிறக்க போற குழந்தை நல்ல அழகா ஹெல்த்தியா பிறக்கணும். அதுக்கு தான் இந்த குங்குமப்பூ போட்ட பால். இவ எதுக்கு குங்குமப்பூ போட்ட பாலை கொண்டு போறா? ஒருவேளை இவளும் கன்சீவ் ஆயிட்டாலோ? Oh my God. அண்ணி, அண்ணி, சக்தி, இப்போ எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சக்தி. என்னங்க, இத குடிங்க. இதெல்லாம் எதுக்கு சக்தி? நான் போட்டு குடிச்சிருப்பேன்ல, நீ எதுக்கு கஷ்டப்படுற? அண்ணி, இத நான் கஷ்டப்பட்டு செய்யல அண்ணி, இஷ்டப்பட்டு தான் நான் செய்யறேன். இது உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க வயித்துல வளர்ற உங்க குழந்தைக்காகவும் சேர்த்து. குங்குமப்பூ போட்ட ஸ்பெஷல் பால். சக்தி கன்சீவ் ஆகல. சரண்யா, நீ பிரெக்னண்டா இருக்கிறத சக்தி கிட்ட சொல்லிட்டியா? இதுவும் நல்லதுக்கு தான்.
அவ போனாதான் நீயும் வெற்றியும் மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே நிம்மதியாவே இருக்க முடியும். ஏதாவது பண்ணி அவளை முதல்ல வெளியே அனுப்பணும் சக்தி. சரண்யா, என்னையா வெளியே அனுப்ப பிளான் பண்ற? ஐயோ பாவும், போனா போதுன்னு உன்னை விட்டு வச்சா நீ எனக்கே ஆப்படிக்கிறியா? இருக்குடி உனக்கு. அண்ணி, நீங்க இப்போ கன்சீவா இருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க எப்பவும் அந்த பூஜாவே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த பூஜா மாதிரி ஒரு பொண்ணு பிறந்துற போகுது. ஐயோ, அவள மாதிரி ஒரு பொண்ணா? வேண்டாம்ப்பா. எனக்கு உன்ன மாதிரி தான் ஒரு பொண்ணு பிறக்கணும். சக்தி, நீ என்ன பத்தி இவ்ளோ யோசிக்கிற, எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இங்க பார், எங்க அண்ணனை பத்தி நீ எப்ப யோசிக்க போற? நான் கேக்குறது புரியுது இல்ல? பாரு வெக்கத்தை, இந்த வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு சீக்கிரம் எனக்கு ஒரு மாப்பிளையோ இல்ல மருமகளையோ பெத்துக்கொடு. சரண்யா, இனியும் உன்னை விட்டு வச்சா அது எனக்கு தான் ஆபத்து. இன்னில இருந்து என்னோட முதல் டார்கெட் சக்தி இல்ல, நீதான். உன்னை முதல்ல வெளியே அனுப்புறேன், அப்புறம் சக்தியை பாத்துக்கிறேன். குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நானும் அசோக்கும் சேர்ந்துருவோமா சக்தி? நிச்சயம் சேர்ந்துருவீங்க அண்ணி. அசோக் அண்ணன் கிட்ட நான் பேசுறேன். சரிங்க அண்ணி, இங்கே எவ்வளவு நேரம் இருப்பீங்க? நம்ம ஹால்ல போய் இருக்கலாம், வாங்க. ம். சரண்யா, என்ன மாதிரி குழந்தை வேண்டான்னு சொன்னல, உனக்கு குழந்தையே வேண்டான்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கு உனக்கு. உனக்கு குங்குமப்பூ போட்ட பால் கேக்குதா? இப்ப இத கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் குடுக்கறேன். நீ குடிக்க மாட்ட. அப்ப எல்லார் முன்னாடியும் நீ கன்சீவானத உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அப்ப இருக்கு உனக்கு கச்சேரி. ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் கூப்பிடுறேன். என்ன பூஜா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நீயே ஜூஸ் போட்டு கொண்டு வர? இல்லத்த, பப்பாளி ஜூஸ் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். அதான் நானே போட்டு எடுத்துட்டு வந்தேன் என் கையால. இந்தாங்க, எடுத்துக்கோங்க, குடிங்க. இந்தாங்க மாமா. சரண்யா, இது ஸ்பெஷல் பப்பாளி ஜூஸ், எடுத்துக்கோ. இல்ல, எனக்கு வேண்டாம். என்ன சரண்யா நீ? ஏதோ தெரியாம பொம்மை உன் மேல பட்டுருச்சு, அதுக்காக நீ இன்னுமா கோவமா இருக்க? அதுக்குதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. நீ எப்ப சாரி சொன்ன? ஓ, சொல்லலையா? வாய் திறந்து சொன்னாதான் சாரியா? தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே சரண்யாவுக்காக ஸ்பெஷலா இந்த பப்பாளி ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். சரண்யாவை எடுத்துக்க சொல்லு சக்தி. இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன் சரண்யா வேண்டாம்? பப்பாளி ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குடி. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, ஏன் உயிரை எடுக்கிற? ஏய் சரண்யா, அவதான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கா ஆல்ரெடி உடம்புக்கு நல்லதுன்னு. உனக்கும் பப்பாளி ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, பின்ன பாரு, அத்தையே சொல்றாங்க உனக்கு பப்பாளி ஜூஸ்னா உசுரன்னு. குடி சரண்யா. பூஜா, அண்ணி வேண்டான்னு சொன்னா விட, எதுக்கு நீ அவ்வளவு கம்பல் பண்ற? சக்தி, நீ எதுக்குமா பூஜாவை தடுக்கிற?
சரண்யாக்கு நல்லதுன்னு தானே அவ ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கறா. சரண்யா, நீ முதல்ல இந்த ஜூஸ குடி. பப்பாளி உடம்புக்கு நல்லதுதாம்மா. ரத்தம் நல்லா ஊறும், எடுத்துக்கோ. ஆமா சரண்யா, ரத்தம் நல்லா ஊறும். என்ன சரண்யா யோசிச்சுக்கிட்டே இருக்க? எடுத்துக்கோ. சரண்யா, எடுத்துக்கோ. அண்ணி, நீங்க எடுக்காதீங்க. இதுல ஏதாவது கண்டிப்பா கலந்திருப்பான். என்ன சொன்ன? ஏய் சக்தி, உனக்கு என்னடி ஆச்சு? பூஜா எதுக்கு இதுல எதையாவது கலக்கணும்? இல்ல அத்தை, கோவத்துல அடிச்சிருக்கான். இதுல ஏதாவது கலக்க மட்டும் யோசிப்பாளா? இவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. பாருங்க அத்தை, என்ன போய் சந்தேகப்படுறான். சக்தி, இப்போ உனக்கு என்ன? இதுல எதுவுமே கலக்கலன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதானே? பண்ணா சரண்யா குடிப்பால்ல? இரு. போதுமா சக்தி? இப்ப நம்புறியா நான் நல்லவன்னு? பூஜா, நீ யாருக்கும் இங்க நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல பூஜா. உன்னை நான் நம்புறேன். இருக்கட்டும் த. சரண்யா மேல தற்செயலா இந்த பொம்மை பட்டது அது தப்புதான். என்ன மன்னிச்சிரு சரண்யா. இப்பவாது இந்த ஜூஸ குடியேன், எடுத்துக்கோயேன். என்ன சரண்யா ஜூஸே பாத்துட்டு இருக்க? குடி சரண்யா, குடி. கிளாஸ் அப்படியே கீழே போட்டு உடைச்சிட்டு நான் கன்சீவ் ஆயிட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் கதறு சரண்யா. அத வச்சே உன்னை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன். ஸ்டார்ட் இட் சரண்யா. ஐ அம் வெயிட்டிங். என்னங்க ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்கான்? சும்மா குடி குடின்னு கம்பல் பண்ணிக்கிட்டு இருந்தா குடிச்சாங்க. இப்ப கொமட்டிக்கிட்டு வருது. என்ன சரண்யா சட்டுன்னு எடுத்து குடிச்சிட்ட? அப்ப என்ன ஆனாலும் நீ கன்சீவா இருக்கிறதா வெளியில சொல்ல மாட்டேன். ஓ அப்ப சரி, இத வச்சே உனக்கு கதற விடுறேன். அண்ணி, அண்ணி, என்னாச்சு அண்ணி? அண்ணி, 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 சக்தி, பிரெக்னண்டா இருக்கவங்க பப்பாயா சாப்பிட்டா கர்ப்பம் கலைஞ்சிரும் சொல்லுவாங்க. இந்த பூஜை ஏதோ வேணும்னே பண்ணிருக்கா. இப்ப என்ன பண்றது சக்தி? என் கர்ப்பம் கலைஞ்சிருமா? ஐயோ, என்ன உளறீங்க அண்ணி? ஒரு வாய் தானே குடிச்சீங்க, அதான் வாமிட் எடுத்துட்டீங்கல்ல. ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க.
இல்ல சக்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வயித்துல இருக்க குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். ஏன் அண்ணி இவ்வளவு நெகட்டிவா யோசிக்கிறீங்க? உண்டா இருக்கும் போது இப்படி எல்லாம் யோசிச்சா அது குழந்தையும் பாதிக்கும். அண்ணி இருங்க, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். சரியா?